எல்லாருக்குமான ஒரு கவலை எனக்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே திருப்பதியில் இருந்தாலுமே என் மனசு முழுக்க தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஸோ விசில் சத்தம் ஒலிக்குமா ஒலிக்காதான்னு எல்லாரிடத்துலையும் இந்த நேரத்தில் பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக ஒலிக்கும், விசில் சத்தம் கேட்கும். நம்ம தமிழ்நாட்டை நம்ம விஜய் சார் கண்டிப்பாக சிஎம் ஆகுவார், இது உறுதி. ஸோ அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டெம்பிளுக்கு தான் நான் போய் வேண்டுதலை வச்சேன். ஸோ உங்களையும் நான் இந்த டெம்பிளுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஜய் சார் சிஎம் ஆவார். அந்த நாற்காலியில் உட்கார வச்சு நம்ம அழகு பார்ப்போம். இது கண்டிப்பாக நடக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இந்த டெம்பிளுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். இது எங்கே இருக்குன்னா காளஹஸ்தியிலேருந்து 5 கிலோமீட்டர்ஸ் நம்ம உள்ளே போகணும் இந்த டெம்பிளுக்கு. ஸோ திருப்பதி வந்தீங்கன்னா காளஹஸ்தி போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த டெம்பிளை விசிட் பண்ணாமல் போகாதீங்க. நம்ம 5 கிலோமீட்டர் நம்ம உள்ளே போகிறோம். ஸோ அங்கே நிறைய பூ பழங்கள் இருக்காது, கடைகள் இருக்காததுனால நீங்கள் மார்க்கெட்லேயே இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க. கோவிலில் பார்த்திங்கன்னா ஒரு சில கடைகள் மட்டுமே இருக்கும். ஸோ அதனால் இங்கேயே எல்லாமே வாங்கிக்கோங்க. இங்கே என்ன ஸ்பெஷல்னால் காளி மாதா இருக்காங்க. அவங்க வந்து சுயம்புவாக எழுந்ததாக சொல்லப்படுது. ஸோ அந்த டெம்பிளை நீங்கள் போய் விசிட் பண்ணி உங்கள் கோரிக்கை என்ன வச்சாலுமே கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இது என்னோடய செகண்ட் விசிட். நான் போய் அம்மாவை பார்க்குறேன். இங்கே எப்படின்னா நவராத்திரி 9 நாளும் நல்ல ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து 9 நாளுமே வந்து இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம் டெம்பிளுக்கு. அது பார்க்குறீங்கள, அதுதான் டெம்பிள். ஸோ நாம் இப்போ டெம்பிள்குள்ளே போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா நவராத்திரி 9 நாளும் நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸ்ரீ தக்ஷிணா காளி டெம்பிள். அம்மா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. நீங்கள் உள்ளே போயிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே சிவப்பு கயிறு கொடுப்பாங்க. அந்த கயிறு நீங்கள் கையில் கட்டிக்கிட்டிங்கன்னா உங்களை எந்தவித ஒரு கெட்டதும் உங்களை அணுகாது. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த டெம்பிளுக்கு போயிட்டு வாங்க. அங்கே வேண்டுதல் வச்சு நீங்கள் அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டும் வரலாம். நாங்கள் மார்னிங் போயிட்டு ஈவினிங் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு நேச்சரை பார்க்கும்போது எனக்கு மனசுக்குள்ளே டிவிக்கு வின் பண்ணணும்னு நம்புகிறேன். ஸோ நீங்களும் போய் பாருங்கள். பாய்.